அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து அப்படிங்கிறதுக்கான செய்தி ஏற்கனவே வெளியாயிடுச்சு. இப்ப அதற்கான அரசாணை வந்துடுச்சு. ஒரு குழந்தை நேய ஆசிரியராக தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கும் என்னுடைய நன்றியை, என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளை மிகப்பெரிய மன உளைச்சலில் இருந்து, மனச்சிக்கலில் இருந்து காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து 3 ஆண்டுகள் பொதுத் தேர்வை சந்திக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம தொடர்ந்து குழந்தைகளை வழிகாட்டிக்கிட்டே இருக்கோம், கூடவே கைப்பிடிச்சிட்டே போயிருக்கணும். அந்த அடிப்படையில சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துல 9 குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்தேன். அவங்க கொரோனா பீரியட்ல 9th படிச்சவங்க, மீன்ஸ் படிக்காம இருந்தவங்க 10th வந்தாங்க. ரெடியூஸ்டு சிலபஸ். குழந்தைங்களை +1 கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த குழந்தைங்க, மிஸ் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே 9 குழந்தைகள் 6 குழந்தைகள் ட்ராப் அவுட் ஆனாங்க. 13 பெண் குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தை ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தைக்கு படிப்பின் மீதான, அந்த பொதுத் தேர்வின் மீதான பயம். ஏன் மீதி பசங்க படிச்சாங்க தானே, இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு போவாங்களா நீங்க கேட்கலாம். எல்லா குழந்தைகளும் மகா சொல்றதை கேட்கும், எல்லாம் மகா சொல்றதனுடைய வாக்கு மகா சொல்றதனுடைய அந்த நம்பிக்கையை தூக்கி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது கிடையாது. இது மாதிரி நிறைய குழந்தைகளை நம்மளால பட்டியலிட முடியும். இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு பயந்து இடை நின்ற குழந்தைகளை நிறைய குழந்தைகள் நம்மளால பட்டியலிட முடியும். அப்பெல்லாம் +1 தேர்வு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தப்போ கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு சில குரல்கள் வந்துச்சு. எந்த குரல்கள்னா, தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்பு படத்தை நடத்தாமையே 12ஆம் வகுப்பு படத்தை 2 வருஷமா நடத்துறாங்க. 2 வருஷம் நடத்திட்டு ஒரு முறை எக்ஸாம் எழுதுறாங்க, எழுதிட்டு ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. ஸ்கோர் பண்ணிட்டு உயர்கல்வி நிறுவனங்கள் அவங்க தான் இடத்த பிடிக்கிறாங்க. அதனால நம்ம குழந்தைகளுக்கு அந்த இது இல்லாம போயிடுது, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு அது கிடைக்காம போயிடுதுன்னு சொன்னாங்க. அரசு பள்ளி குழந்தைகளோ தனியார் பள்ளியில படிச்சாலும் அரசு பள்ளியில படிச்சாலும் குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கும் அந்த +1 எக்ஸாமோ அப்படிங்கிறது மிகுந்த மன உளைச்சல தான் தந்திருக்கும், ஒரு பெரிய பர்டனா இருந்திருக்கும். ஆசிரியர்களுக்கு இங்க சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாலும் கூட, பாடம் நடத்துவது ஆசிரியருடைய கடமை. அதை கண்காணிக்க வேண்டியது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூடிய ஹையர் லெவல் ஆபீசர்ஸ். அவங்க தான், அந்த விசிட்டிங் அத்தாரிட்டி இருக்கிறவங்க தான் அதை கவனிச்சாகணும். அவங்க பாடம் நடத்துறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு முறையாக சரியாக பார்வையிட்டு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை எடுத்திருக்கணும். இன்னொன்னு, தனியார் பள்ளிக்கூடத்து குழந்தைங்க உயர்கல்வி நிறுவனங்கள்ல இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு நமக்கு முன்னாடி வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவா இருக்கும்னா, அரசு பள்ளிகளில், அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசு சார்ந்த உயர்கல்வி நிறுவனங்களில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லதான் ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கணும், அந்த கோரிக்கையா வைக்கணும். அதை விடுத்து குழந்தைகளை, எல்லா குழந்தைகளையும் நசுக்கிற அளவுல இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கறத கொண்டு வந்தது முன்னாடி மிகுந்த கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையும் அதுவாதான் இருக்கணும். உயர்கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாதான் அது சரியான தீர்வாக இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா தனியார் பள்ளிக்கூட தான் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா போயிடுச்சு. தனியார் பள்ளிகள் சார்பாக அரசு செயல்படுது அப்படிலாம் கிடையாது. குழந்தைகள் நிலையிலிருந்து யோசிச்சோம்னு சொன்னா, எந்த குழந்தையா இருந்தாலும் அது குழந்தைங்க தான், எங்க இருந்தாலும் அவங்க குழந்தைகள் தான். சோ அந்த வகையில தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நிலையிலிருந்து யோசிச்சு இந்த முடிவெடுத்ததுக்காக நம்முடைய அன்பையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து குழந்தைகளுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த கோரிக்கை தான் முன்வைக்கணும். கூடவே உயர்கல்வி நிறுவனங்கள்ல குழந்தைகளுக்கு, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதுக்கப்புறமா தனியார் பள்ளிகளோ அரசு பள்ளிகளோ அரசு நிதியுதவி பெறுகளோ அந்த பள்ளிகள் கண்டிப்பா +1 பாடத்தை நடத்துறாங்களா, பேசிக் சொல்லி தராங்களா அப்படின்றது கண்காணிக்கக்கூடியதும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூடிய அந்த ஹையர் லெவல் ஆபீசர்ஸ்க்கு நம்ம இன்டிமேஷன் கொடுத்தாதான் இது சரியா வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். சோ குழந்தைகள் சார்ந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எக்ஸாம் ஒன்றே தீர்வு கிடையாது. அதனாலதான் நம்ம இப்பவும் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு பொது தேர்வை நம்ம எதிர்க்கிறதுக்கான காரணம் அதுதான். அதுக்கு நீங்க 10வது 12வது வைக்க வேணாமே அப்படின்னு சொன்னா அதே நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும். 10வது 12ஆம் வகுப்பு பொது தேர்வு தேவையில்லை, அந்த வாந்தி எடுக்கும் முறை தேவையே கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம மாற்று முறை ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கல்வியாளர் பிரின்ஸ் போன்ற தோழர்கள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ எனிவே தமிழ்நாடு அரசுக்கு மிகுந்த நன்றி.